சப்போர்ட்டிவாகவும் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்து வைத்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ. தனது வழங்கியிருந்த CEO முஸ்லிம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அந்த சம்பவத்தை கற்பனை வாசித்தது நாங்கள் அழைப்பது நிஹாஸ் ஆனா என்ற மாணவியை ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சவுண்ட் கட் பண்ணிக்குது. சவுண்ட் கட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. Good evening, everyone. I am Hana Nihas. I am in grade 5. I am so happy to see our growth for the Junior Instant and Riaya Foundation and all our parents, teachers and friends. Today is a very special day for this STEM program is not just a normal class. It is like a door opening our future. It teaches us how to explore new things as our imagination and soul program. Because of this program, we are becoming independent and ready to realize our goal. Is simple. We want to grow up to be profession. How at the goal. Inshallah, we are very proud of what we have done. Thank you, the Riaya Foundation and journalists, helping us start this joint of learning and success. Thank you. ஆங்கில மொழியிலே இந்த ரியாயா ஃபவுண்டேஷனும் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனமும் இணைந்து மாணவர்கள் மேம்பார்க்கின்ற தொழில்நுட்ப கல்வி அதே போல ஆங்கில கல்வியுடைய வளர்ச்சி எதிர்பார்த்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆங்கில மொழியிலே சிறந்த முறையில் தனது நிகழ்ச்சியை நிகழ்த்தியிருந்த மாணவி நிஹாஸ் ஆனா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமிக் கல்வி அறிமுகம் தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் தர வருவது ரியாயா ஃபவுண்டேஷனுடைய ப்ரோக்ராம் மேனேஜர் ஆசிரியர் பிரபாஸ்வர் அவர்களே. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்புக்குரிய அதிபர்களே, ஆசிரியர்களே, ரியாயா ஃபவுண்டேஷன் மற்றும் சர்வீஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளே, அன்பு பெற்றோர்களே மற்றும் வருங்கால தூண்களாகிய எல்லாருமே மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் மாநில வந்தவர்கள். இன்று எமது பிரதேசத்தில் உள்ள அன்னூரியா வித்தியாலயத்திலே எமது மாணவர்களுக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இஸ்லாம் கல்வி என்பது வெறுமனே ஒரு பாடப்புத்தகத்தை படித்துவிட்டு செல்கின்ற ஒரு கல்விமுறை அல்ல. அது அறிவியல், தொழில்நுட்பம்,
விஞ்ஞானம், கணிதம் இந்த அடிப்படையிலான ஒரு புதிய நோக்கம் கொண்ட ஒரு கற்றல் முறையாக உள்ளது. எனவே இந்த கற்றல் முறை ஊடாக எனது பிள்ளைகள் வெறுமையை பாடத்தை படித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களாகவும் வேலை தேடுபவர்களாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இதுவரை காலமும் நடந்து ஒரு முக்கியமானது. எனது பிள்ளைகள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் ஏனையவர்களுக்கு வேலை வழங்குபவர்களாகவும் புதிய வேலைகளை உருவாக்குபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தான் தூர நோக்கத்தோடு தான் டிஜிட்டல் கல்வி சிஸ்டத்தை நாங்கள் இந்த அன்னூரியா வித்யாலயத்தை எமது பங்காளியாக இணைந்திருக்கின்ற ஜர்விஸ் நிறுவனத்தோடு இணைந்து தியாய ஃபவுண்டேஷன் முன்னெடுக்கின்றது என்ற இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை உங்கள் முன்வைக்கிறது. எனவே அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த டிஜிட்டல் கல்வி உருவாக்க கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உரிய முறை வழங்குவது உங்களுடைய பொறுப்பாகும். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகிற்கு வேலை கொடுப்பவர்களாக புதிய வேலைகளை உருவாக்குபவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களது நீண்ட கால கனவு. அதை இன்ஷா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய நியத்திற்கும் எல்லாம் உயர்த்தக்கூடிய தர வேண்டும் என அந்த கேட்கிறோம். எனவே இந்த இடத்தில் எங்களோடு கைகோர்த்திருக்கின்ற ஜர்விஸ் நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம் உலகளாவிய ரீதியிலே பல வகையான இந்த சிஸ்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகின்ற எமது ஜர்விஸ் நிறுவனம் விநாய ஃபவுண்டேஷனோடு இணைந்து இந்த கிராம பிரதேசத்திலே இந்த இஸ்லாம் சிஸ்டத்தை கல்வி திட்டத்தை உருவாக்கி அதை மையமாக கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பல சிந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். எனவே அவருடைய இந்த முயற்சி எங்களுக்கு தெரிந்த பெரும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். எனவே இந்த நேரத்தில் ஜர்விஸ் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தியாய ஃபவுண்டேஷன் சார்பாகவும் எனது பெற்றோர் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி அறிமுக நிகழ்வுகளை வழங்கியிருந்த விநாய ஃபவுண்டேஷனுடைய பிரபாசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக ஒரு சிறுவர் நிகழ்வுகளை வழங்குவதற்கு நாம் அழைப்பது உமர் முக்தார் என்ற மாணவர். Good evening, everyone. I am Umar Mukhtar from grade 5. I am warm welcome to our respected guests, the representatives of the Davis Institute, members of the Riaya Foundation, dear parents, teachers, and my friends. Today is a very special day for us. We are proud to be part of the STEM program. And we thankful the Riaya Foundation and the Davis Institute for giving us this wonderful opportunity. Thank you, Riaya Foundation, for your kindness and your vision to support students like us. Thank you, Davis Institute, for choosing Kuchawali and guiding us in this journey. Our vision is clear. We will be creativity's future idea. Inshallah, thank you to our parents and teachers for always believing in us. Today we are not just starting a program. We are starting journey towards success.
சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுகள் நாங்கள் அழைப்பது மற்றும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சியை வழங்குவதற்கு அன்போடு அழைப்பது ஆர் ரைட் அவர்களை Sound is breaking too much. I think there's a coverage problem. I'm reaching now. Let me see. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening, everyone. Dear honorable guests, the representatives of the Jagdish Institute, members of the Yara Foundation, dear parents, teachers, and my dear friends. I am Roy, and I am 10 years old from Kuchari. Today is a very special day for all of us. Because of the Yara Foundation and Jagdish Institute, now we have the chance to learn STEM, science, technology, engineering, and math. And there we never had before. We feel proud to be the very first group in this program. We believe we can make Yara Foundation's dream a graduate in every home. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக விளையாட்டுவதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது ஜர்வீஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதி சகோதரர் கார்த்திகன் பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். It's time for you, Mr. Karthikeyan. Okay. Okay. So everyone can hear me? Just want to confirm. எல்லாருக்கும் இப்போ இருக்குதா? Okay. Namaskar and Salam Alaikum to everyone. My name is Karthikeyan. Muslim, would each translate a little bit after I speak? Or Yeah, sure, Karthikeyan, I can do that. Yeah. எனக்கு தமிழ் பெருசாக வழியை கணக்கு தெரியாது, அதால் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அண்ட் ஆங்கிலம் பேசி முசமலாம். The Jarvis Institute is extremely lucky and excited and thrilled to have paired with Riaya Foundation to take on this initiative, to work closely with you guys all the way from Toronto, Canada to Sri Lanka. Would you like to translate that? நாங்கள் ஜர்வீஸ் இன்ஸ்டியூட்லேருந்து விஐ ஃபவுண்டேஷனோடு இணைந்து இந்த முன்னெடுப்பை முன்னெடுப்பதில் மிகவும் சந்தோஷமும் அனுபவம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விஐ ஃபவுண்டேஷனோடு இந்த பயணத்தில் தான் இணைந்து செய்வதற்கு. The learning is not just from you guys, but we will also be learning a lot throughout this journey. So we're definitely looking forward to the learning on both sides. படிப்பு என்பது வந்து இவ்விடத்தில் நான் உங்களுக்கு மட்டும் கற்றுத்தரது எங்களுடைய நோக்கம் அல்ல, உங்களோட சேர்த்து நாங்களும் இந்த புரோகிராமின் ஊடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. So through that, we have shared a questionnaire with the Muslim alumna, and in this questionnaire, basically, then what are the things and challenges that you guys have come across in your daily lives? கற்றல் நடவடிக்கையின் முதல் கட்டமாக நாங்கள் சில முக்கியமான கேள்விகளை தயார் செய்திருக்கிறோம். இந்த கேள்விகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த கேள்விகளின் ஊடாக
நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த விடையினூடாக நாங்கள் எப்படியான விடயங்களை நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதனால் நாங்கள் இருதரப்பும் அழகிய முறையில் கற்றுக்கொள்ள முடியும். With this questionnaire, we want to understand who you are and what you are exposed to as of now through different sort of technology, sciences, engineering, and through that, we want to be able to solve problems and challenges that you are currently facing, so that we can solve those things together. இந்த கேள்வியின் மூலமாக நாங்கள் உங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யார் என்பதை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற புதிய வழிமுறைகளை உங்களோடு சேர்ந்தே நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். Objective of the questionnaire is to understand who you are, understand the challenges that you may be facing, and solve these problems together. And through that, what we would be doing are examples of taking part of certain tools or items in your household and solving those issues. இந்த கேள்வியின் மூலமாக நாங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்க்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர முடியும். எப்படி அதை தீர்க்க முடியும் என்பதையும் நாங்கள் சரியான முறையில் இனம் காண முடியும். That's all I have to say today, but we're very excited, we're pumped, and we're looking forward to the journey ahead of us. So with that, I would like to say thank you to everyone. அது மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் இந்த சந்திப்பு எங்களுக்கு மிகவும் ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே இதனை குறித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திகேயன். தேங்க்யூ. சர்வீஸ் நிறுவனத்துடைய பிரதிநிதி சகோதரர் கார்த்திகேயன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த உரை வழங்குவதற்கு அன்போடு அளிப்பது அன்னூரியா கனிஷ்ட பாடசாலையுடைய பிரதி அதிபர் நிலாம்பீஸ் அவர்களை அன்போடு அமைப்பாளர்கள் மற்றும் நிறுவனத்தினுடைய இன்ஸ்டிடியூட்டுடைய மாமையாளர் மற்றும் ஏரியா ஃபவுண்டேஷனுடைய அமைப்பாளர், இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்நேர சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வு எமது ஊருக்கு ஒரு வரலாற்று நிகழ்வாக பதியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இன்று இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது பற்றி இங்கு வந்திருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பூரண விளக்கம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றதை எம்மால் அறிய முடிகின்றது. உண்மையிலேயே இந்த ரியாயா ஃபவுண்டேஷனுடைய சிஸ்டம் கல்வி முறைமையானது சாதாரண அறிவுக்கு எட்டாத அளவு ஒரு மிக பாரிய ஒரு வேலை திட்டமாக காணப்படுகின்றதை தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது.
தற்காலத்தில் எமது ஊரில் மாத்திரமல்ல எமது முழு நாட்டிலும் கல்வியை கற்று பல்கலைக்கழகம் சென்று பட்டங்களை பெற்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலையில்லாத பிரச்சனையில் எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் அவதிப்படுவதை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை இனிவரும் காலங்களில் மாற வேண்டும் என்பதற்காக அந்த உயரிய நோக்கத்தை கொண்டுதான் இந்த இஸ்லாம் கல்வி என்ற மிக பாரிய கல்வி திட்டம் ஒன்றை ரியாயா ஃபவுண்டேஷனும் ஜெர்விஸ் இன்ஸ்டிடியூட்டும் இணைந்து அதிலும் முதல் முறையாக எமது ஊருக்கு வழங்கி வைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கதும் அதே போன்று இந்த திட்டத்தை எமக்கு அளித்தமைக்காக நாம் என்றென்றும் நன்றி கடன்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த இஸ்லாம் கல்வி திட்டத்தினூடாக கல்வியை கற்று பட்டம் பெற்று முடித்துவிட்டு வேலைக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. அந்த கல்வியை கற்று முடித்த மாணவர்களே இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு கல்வி திட்டமாக இது காணப்படுகின்றமை இதன் சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இந்த திட்டத்தை எமக்கு வழங்கி வைத்தமைக்காக நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முறைமை மிக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டமாக இருப்பதால் இதற்காக வருகை தரக்கூடிய மாணவர்களும் அவர்களை இந்த திட்டத்தில் சேர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இது ஒரு பாரிய திட்டம் என்பதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். ஆகவே இந்த திட்டம் புலமை பரிசு பரீட்சை நடந்து முடிந்த பின் தொடர்ச்சியாக நடைபெறும். அதற்காக உங்களது பிள்ளைகளை ஏனைய இடங்களில் என்றால் மிகவும் போட்டிக்கு மத்தியில்தான் இந்த திட்டத்தில் உருவாக்க வேண்டி வரும். இருந்த போதிலும் எமது ஊரை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் எமது ஊரில் உள்ள அனைத்து மாணவர்களும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு பெருமனதோடு இந்த திட்டத்தில் அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி இருக்கிறார்கள். அதற்காகவும் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த திட்டத்தினூடாக எமது பாடசாலைக்கும் எமது ஊருக்கும் எமது மாணவர்களுக்கும் பல்வேறு கற்றல் உபகரணங்களும் கிடைக்க இருக்கின்றது. அந்த கற்றல் உபகரணங்களை கொண்டு இதற்கு பிறகு இனிவரும் மாணவர்களும் பாரிய பயன்களை அடைவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இவ்வாறான இன்னும் பல சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு நன்மைகள் காத்திருக்கின்றது. இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் இந்த ரியாயா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து செயல்படுவதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ரியாயா ஃபவுண்டேஷனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கல்வி சம்பந்தமாக உரையாற்றுகின்ற எனது பாடசாலையின் பிரதிநிதிவர் நிஜாமுதீன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு today marks a historic milestone for
Al-Nuria Vidyalaya in the Kucheveli region. We are introducing the STEM education program. Which stands for science, technology, engineering, and mathematics. This is not just about memorizing theories. It's about hands-on critical thinking and through this program. On this occasion, we would like to express our deepest gratitude and opportunities to Darwis Institute. Thank you all. Thank you very much. என்று கூறி அடுத்த விருது நிகழ்வாக நன்றிகளை வழங்க நாங்கள் அழைப்பது எமது நியாய ஃபவுண்டேஷன் சார்பாக ஏஎம் யாசிர் அர்பாத் அவர்கள். இந்த மாணவர்களுக்கான இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த விநாயகா ஃபவுண்டேஷன் அதே போல டெர்மிஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த மாணவர்கள், பெற்றார்கள், ஆசிரியர்கள் அதே போல இந்த விவசாயிக்கு தன்னுடைய பாடசாலை அதிபர், நிர்வாகிகள், பாடசாலை அபிவிருத்தி உறுப்பினர்கள் அனைவருக்கும் விநாயகா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் குச்சவெளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக்